முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே இது நடக்கும். நீங்கள் யாரோ ஒன்று சாதாம் வியாபார காலத்துலேருந்தே மாமியா மருமகளும் ஒன்று சேர்க்கவே முடியாது. பார்த்துருங்களா? திருவிளையாடலில் ஒரு வசனம் வருமாறு, தருமிக்கும் புலவருக்கும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் மாதிரி இங்கே சேர்ந்தே இருப்பது சீரியலும் பெண்கள், சேராமல் இருப்பது மாமியாரும் மருமகளும். அதுவே நம்மளே பேசலாம், அப்படி இருக்குங்க. ஏண்டே நேற்று உங்கள் மாமியார் ஆட்டோக்காரை மோதிட்டானம்ல, சும்மா விட்டா? அதே எப்படி சும்மா விடுவேன்? 500 ரூபா செலவுக்குள்ளே கொடுத்து விட்டேன், அடுத்த தடவை நல்லா மோதுறா அப்படின்னு இப்படித்தான் பார்த்துருக்கோம். இன்னொரு இடத்துல மாமியார்கிட்ட டாக்டர் சொல்கிறார், கையை பிடிச்சிட்டு மருமகளை பார்த்து, நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணோம்மா, உங்கள் மாமியார் 90% பிழைக்க வாய்ப்பே இல்லை. டாக்டர் அப்படி சொல்லாங்க இல்லைம்மா, எவ்வளோ முயற்சி பண்ணோம், 90% அவங்க பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லாங்க டாக்டர். அதை கொஞ்சம் 100% மாத்திருக்கு, 10% பிழைச்சிடக்கூடாதான். எப்படின்னு என்ன செய்ய? அது மாதிரி இந்த மாமியார் மருமகளை பற்றி சொன்னோம்னா விடிய சொல்லலாம். அவ்வளோ விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் மாமியாரை கடித்த பாம்பு ஒன்றையும் கடிச்சிச்சாமே. ஆமாம், இப்படி கடிச்சிச்சேன்னு அந்த பாம்புக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், அது போட்டு போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே சிலரை மட்டும் ஒன்றும் சேர்க்கவே முடியாது. ஒருத்தரே கேட்டாங்க, எப்பா காட்டுக்குள்ளே உங்கள் மாமியாரும் சம்சாரம் வர்றாங்க, திடீர்னு சிங்கம் வந்தது, நீ யாரை காப்பாற்றுவ? அவன் சொன்னேன், நான் சிங்கத்தை தான் காப்பாற்றுவேன் அதுகிட்ட இருந்து. ஏன்னா அதுலேயே சொல்லி முடிச்சு ஒன்றும் வேணாம் சார். ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி ஒருத்தர் போயிட்டு அப்படி வருவான், எழுத்து வீட்டில் இருக்க 2 கிளவி ஆரம்பிச்சிருங்க. கதையை பற்றியா 4 வருஷமாக நடக்குது. அந்த வீடு கட்டி அவங்க வந்ததே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். எவ்வளோ சொல்கிற? இந்த ஆர்வின் ஜெயின் போட்டுக்கல்ல, அவன் வாங்கி கொடுத்ததான். 3வது கிழவி அங்கிட்டு போகிற மூத்த பையன் உண்மையிலே விசாரிச்சா அவன் கொரியர் கொடுத்துட்டு போயிட்டு பேச அட்ரஸே தெரியாமல். பார்த்தீங்கன்னா 5 செயின் தான் வாங்கி கொடுத்த மாதிரி. ஐயோயோ, நீங்கள் ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கலைன்னு வருத்தப்படுறீங்க. ஒரு முறை ஒலிம்பிக்கில் நம்ம ஆளோட கேம் ஒன்று இருக்குது, இந்த லேடிஸோட கேம், அதை சேர்த்து பாருங்கள். வருஷம் நம்ம இந்த கோல்டு மெடல் புறணின்னு ஒன்று சேர்த்து பாருங்களேன். அவனவே புறணி வச்சுட்டு வருவாளுங்க. இவெல்லாம் கோல்டு கொடுக்குறான் பாரு, என்னத்தை கொடுத்தேன், இவனை பற்றி கதை தெரியாதான்ட்டு அங்கே ஒரு சிலம்பல். அவ்வளோதான், அதில் முடிஞ்சு வரும். எல்லோரும் கேட்ட கதையாகத்தான் இருக்கும், இருந்தாலும் அதுக்குள்ளே ஒட்டி வரனால சொல்கிறேன். அந்த கியர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது மேலே போய் இந்த அம்மா கூடையை போய் வச்சிடும், கருவாட்டு கூட எடுமா கியர் போடணும், எதாக இருந்தாலும் கூடைக்குள்ளே போடுப்பா, கோயில் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். இது ஒருத்தன் பின் சீட்டில் டிரைவருக்கு பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே வரா. டிரைவர் கட்டக்குன்னு, ஏன்னா கவர்மெண்ட் போஸ்டில் அப்படித்தான் இருக்கும் கியர் பாக்ஸ். இப்படி கீரை மாத்திரம் இழுக்கிறாள். இவன் என்ன நினச்சினா, அதை பிடுங்க முடியாமல் தான் இருந்தாலும் கஷ்டப்படுறான்னு நினச்சி ஒரு 5 ஸ்டாப் வந்து அவர் தேடுறாரு, கீரை காணா. திரும்பி எங்கேயான்றாரு, போங்க சார். பாவம், நீங்களும் மனுஷன், என்ன ஒரு 40 தான் இருப்பீங்க, அதையும் நானும் பார்க்குறேன், 3 மணி நேரமாக பிடிங்க முடியல, 2 பிச்சு தான் வச்சிருக்க பாருஇருக்கேன். அப்படியே ஊரணிக்குள்ள விழுந்தீங்க 40 பேர் விழுந்து அங்கங்கே கதறிக்கிட்டு இருக்கான். எல்லோருத்தன் பெரியப்பா ஒருத்தன் மாமா. இது கடையில் ஒருத்தர் கண்ட்ரிட்டு அவர் காலம் தேடிக்கிறார், வலது காலம் மெதுவாக எழுத்து வந்து, என்னப்பா அப்படின்னாரு. என்ன சில்லறை பாக்கி 3/4 ரூபா கொடுக்காம போயிட்டீங்க? அவன் உசிரவே விடுறதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. 3/4 ரூபா ஒருத்தன் கேட்டுக்காருன்னா அவன் எவ்வளவு ஒரு இப்படி மனுஷர் இருக்கா சார், ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தன் பாருங்க, இது சேவையா சார்? அப்படியே தெருவில் ரோட்டில் இருக்கிற புல்லை பிடிங்க ஒருத்தன் திண்டுக்கிட்டே இருக்கா சார். அங்கே போன ஒரு அம்மா அப்படி வண்டியை நிறுத்தி பார்த்துச்சு, காரை நிறுத்தி, புல்லை பிடிங்க. கேட்பாங்க, வா என்ன புல்லை புற, வேறு என்னம்மாச்சு, பசி கண்ணை மறைச்சிருச்சு, வாப்பா என் வண்டியில் இருப்பா, இருக்கா புல்லை தின்னுக்கிட்டு வாப்பா வண்டியில் இருப்பா அப்படின்ட்டு சந்தோஷம் உட்காந்தேன். காரில் விட்டு போகுது, இறக்கி விட்டு, இது பூரா என் தோட்டம் தான், எவ்வளோ புல் இருக்கார், நீ வாடு தின்னு அப்படின்னு. அது ஏதாவது சாப்பாடு கொடுக்க போகணும்னு நினச்சி வந்தேன். அதனால் விதவிதமான மனிதர்கள் சார், வித்தியாசமான. கை கொடுத்துட்டு அங்கே போய் விரலை எண்ணி பார்க்குறானே, இப்படியே எண்ணிக்கிட்டே வருவாங்க 500 தலை. கடைசி ஒரு தாள்கிட்ட நிற்பாங்க தெரியுமா, அதுக்குள்ள இன்னொன்று இருந்துருமா, அப்படியெல்லாம் உண்டு. அது மாதிரி இந்த நிறையா மனிதர்களை பார்த்து
அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறாட்டியும் கூட எது கற்றுக்கிற கூடாதுலாம் ஒன்று சில விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த பயணம் செய்வது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதே நிறையா விஷயங்களை பார்க்குறோம், நிறையா மனிதர்கள் பார்க்குறோம், ரசிக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இப்படி ஆயிருமோ, நேற்று இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிருமோன்னு பயமும் அச்சமுமே நம்மளை நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு நிறையா சுமைகள் அந்த மண்டையில் ஏற்றாமல் மூளையில் சுமக்காமல் அதை ஃப்ரீயாக்கும். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழும்போது மட்டும்தான் நிம்மதியாகவும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும். தூங்குவதே சிறந்த மெடிசின்றாங்க. நல்லா தூங்கணும். அது தூங்குறதுக்கு நிறையா ஸ்டோரேஜ் பண்ணாமல், எதிரிகள் நினைச்சாமல் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வஞ்சகத்தை நினைக்காம நிம்மதியான வாழ்க்கை வேணுமா மனசை லேசாக வச்சுக்கோங்க, கடினப்படுத்தாதீங்க, வன்மையான சொற்களை சொல்லாதீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு வாங்குவது. தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடுமா. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் 13 வருஷத்துக்கு முன்னாடி, அது இன்னும் அப்படி ரணமாக அது வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மறந்துருக்கும். மறப்பதே ஒரு நல்ல மருந்து. ஒருத்தர் ரோட்டில் ஓட்டு ஒருத்தர் அடிச்சிட்டான், சட்டையை கிழிச்சு காதெல்லாம் ரத்தம், குத்துன்னு மூக்கில் குத்தி விலக்கி விட்டவன் அவனுக்கு 2 குத்து. நம்ம ஊரில் விலைக்கு விட போனவனும் பாதி அடி வாங்கிட்டு வருவேன். ஏன்டா அவனை போட்டு அடிச்ச? என்னை தேவாங்கன்னு சொல்லிட்டான் மாப்பிள. அவனை தேவை எப்போ சொன்னியா? 16 வருஷத்துக்கு முன்னாடி. 16 வருஷத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு இப்போயே அடிக்கிறேன். நேற்று நான் தேவாங்க பார்த்தேன். அது என்ன கண்ணுங்கன்னு இப்படி இருக்கு. அதை போய் இவன் தேவாங்கன்னு எதுவும் சிங்கம் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு கௌரவமாக தெரிஞ்சிருக்கான். அப்புறம் தெரிஞ்சிருக்கான் அம்மளா அவன் சொல்லியிருக்கான் பாரு, இப்படி ஆள் இருக்குத்தான் செய்கிறேன். நிறைய மனிதர்களில் கற்றுக்கிறோம் சார். அவங்ககிட்ட இருந்து ரசிப்போம், நிறைய நேசிப்போம். மீண்டும் சந்திப்போம்.